பட்டை பட்டையாக தோல் இருக்குது. இந்த தோலை வந்து நம்ம சீவி எடுத்துக்கலாம். எப்படி பூசணிக்காய் சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பூசணிக்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு நான் வந்து ஒரு உலக்கை எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பருப்பு வேகிறதுக்கு தண்ணி பாத்திரத்தை எடுத்தாச்சு. இப்போ அதில் வந்து நான் இதில் வந்து பருப்பு, வெங்காயம், தக்காளிலாம் சேர்க்க போகிறேன். பாருங்கள். பாருங்கள், பருப்பு சேர்த்தாச்சு. கட் பண்ணி வச்சு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா பருப்பு வேக வைக்க போகிறேன். பாருங்கள், மஞ்சள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பருப்பு வந்து நல்லா வேக விடணும். வேகட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு வந்துடுச்சு. நான் பூசணிக்காய் வந்து இதில் வந்து போட்டேன். பூசணிக்காய் வேக வைக்கிறதுக்கு பருப்பு வந்தோன்னா பூசணிக்காவை போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம், இங்கே பாருங்கள், தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ நான் பூசணிக்காய் சாம்பார் இப்போ நான் வந்து சேர்த்துட்டேன். பூசணிக்காய் வந்து கொஞ்சம் வெந்துட்டுருக்கு. அதோட நான் இப்போ தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்துட்டேன். இப்போ இதோட வந்து கொத்தமல்லி தூள் வந்து நான் அங்கே வந்து வச்சுருக்கேன். பாருங்கள், தனி கொத்தமல்லி தூள் அது 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டேன், அவ்வளோதான். இப்போ நான் வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதனால் உரப்புக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம வந்து நம்ம வந்து இதில் வந்து பெருங்காயம் வந்து ஒரு சிட்டிக்கு சேர்க்க போகிறோம். பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்க்க போகிறோம். பாருங்கள், பெருங்காயம் நான் வந்து ஒரு சிட்டிக்கு சேர்க்குறேன். அப்போ தான் வாசமாக இருக்கும். புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு நம்ம போட போகிறோம். சாம்பாருக்கு தேவையான உப்பு போட போகிறேன். போட்டாச்சு. புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம ஊற்றுறோம். அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. பூசணிக்காய் சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. பூசணிக்காய் வந்து வெந்துருச்சு. சாம்பாரை வந்து நம்ம மூடி வைக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிக்கிறேன். இப்போ இந்த சாம்பாரில் வந்து தாளித்து போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கடுகு பொரிஞ்சிருச்சு நல்லா. அப்புறமா இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், நம்ம வந்து பூசணிக்காய் சாம்பார் வந்து வச்சாச்சு. நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பூசணிக்காய் சாம்பார் வந்து சாதத்துக்கு, சுடு சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சத்து உள்ளது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.